கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்று எதிர் தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவர் ஐயா. தொண்டர்களுடைய எண்ணப்படி, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புப்படிதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் என்டிஏ கூட்டணியை விட்டு பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாலே நான் சந்திப்பிற்கான ஏற்பாடு செஞ்சிருப்பேன். பழனிசாமியே போய் சொல்லியிருக்கிறாரு பாஜக தரப்புல, எங்க ஓபிஎஸ் அண்ணன் வந்து வெளியில போயிட்டாரு, விஜய் அவர்களோடயோ இல்ல தனி கட்சியோ தொடங்கிட்டாரு அப்படின்னா நம்ம ஆட்சியே பிடிக்க முடியாதுங்க, ஆகையினால அவர்கிட்ட போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த பொழுது காலம் கடந்து விட்டது என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் கைவிரித்தி விட்டதாக. அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி இந்த 2-3 தினங்களாக திரும்பிய பக்கமெல்லாம் செய்திகளாக இருக்கின்றன. என்டிஏ கூட்டணியை விட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து விட்டார், புதிய கட்சியை துவங்க போகிறார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இல்ல விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்க போகிறார், 2026 இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை முன்னெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மறு செய்தி. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுடைய சகோதரருடைய மறைவிற்கு இரங்கல் விசாரிக்க சென்றத திமுகவோடு கூட்டணி வைக்க ஓபிஎஸ் அவர்கள் தயாராகிவிட்டாரு, இல்ல திமுகவோடு இணைவதற்கே தயாராகிவிட்டார்னு சொல்லிட்டு திரும்பிய பக்கமெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றிய செய்திகள் தான் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. எதற்காக என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தார் என்று முதல்ல நம்ம பார்க்கணும். என்ன காரணம்? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசமானவர், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர் என்று நாம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும். நம்பிக்கைக்குரிய நபர்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அரசியலை பொறுத்தவரை யாருமே நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாங்க. நமக்கு அதில் என்ன ஆதாயம் இருக்கிறது என்று தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் மட்டும்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு பின்பும் சரி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்று எதிர் தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அங்கம் வைத்தார். அந்த என்டிஏ கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தானும் போட்டியிட்டு பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்று தேர்தலில் போட்டியிட்டவர். அப்படி இருக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளிவிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பாஜக கூட்டணி அமைத்துக் கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தினுடைய வருகையின் பொழுது சந்திப்பதற்கு, அதாவது வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் எனக்கு வந்து அனுமதியை கொடுக்கணும்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு கூட அனுமதி தர மறுத்த இந்த பாஜகவோடு நாம் கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களிடத்திலையும் எழ தோன்றியது. அப்பொழுதே அதிமுக தொண்டர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தை மிக அழுத்தமாக கோபமாக வெளிப்படுத்தினாங்க. அப்படி தொண்டர்களுடைய எண்ணப்படி, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புப்படி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறார். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க, பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதிய அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு பரவியது என்று தெரியும். இந்த அளவுக்கு இறங்கி போய் பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு கடிதத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டுமா என்று சொல்லி பலர் பல விமர்சனங்களை முன் வச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாலே நான் சந்திப்பிற்கான ஏற்பாடை செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த கடிதம் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பாக 2 தினங்களுக்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது, விவாத பொருளானது. அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களையே தொடர்பு கொண்டிருக்கலாம்ல பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர், தொடர்பு கொண்டிருக்கலாம்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்படி தொடர்பு கொண்டாரா? இன்னுமே ஒரு செய்தி சொல்றாங்க, ஐயா ஓபிஎஸ் அவருடைய தரப்புல இருந்து பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்துல இந்த தகவலை கொடுப்பதற்காக தொடர்பு கொண்ட பொழுது அந்த தொடர்பை அவர் ஏற்க மறுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு பொது வழியில வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் செஞ்சு முடிச்சிருப்பேன்ல என்பது போல தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது போல அவரு பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்த பின்பு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தூது விடுறாங்க, மாத்தி மாத்தி தூது விடுறாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்டைலில் சொல்லணும்னா, கட்சி இணைப்பு பற்றி கேள்வி கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லுவார், காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமியே போய் சொல்லியிருக்கிறாரு பாஜக தரப்புல, எங்க ஓபிஎஸ் அண்ணன் வந்து வெளியில போயிட்டாரு, விஜய் அவர்களோடையோ இல்லை தனி கட்சியோ தொடங்கிட்டாரு அப்படின்னா நம்ம ஆட்சியே பிடிக்க முடியாதுங்க, ஆகையினால அவர்கிட்ட போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாஜக தரப்பு அண்ணாமலை அவர்களை அணுகி இருப்பதாகவும், அண்ணே ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய
தரப்பும் சொல்லிய பொழுது காலம் கடந்து விட்டது என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் கைவிரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி அமைதியாக இருந்த ஒரு மனிதரை ஆக்ரோஷமாக மாற்றி அதிரடி களத்திற்கு தயார்படுத்தியது இந்த பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியும் தான். ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படி காக்க வச்சீங்களோ, எப்படி நிராகரித்தீர்களோ, எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை செஞ்சீங்களோ, அப்படிப்பட்ட மனிதருடைய வீட்டு வாசல்ல இந்த பாஜகவை சேர்ந்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியை சேர்ந்தவர்களும் விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்டு வாசல்ல போய் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அந்த காலம் வரும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடியவங்க வந்து பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றத ஏத்துக்கலாம். ஏன்னா தேர்தல் காலத்தில் யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அதற்காக அந்த கட்சியாகவே மாறிவிடலாமா? கடம்பூர் ராஜு அவர்கள் என்ன சொல்றாங்க? 1998 மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாஜகவுடைய ஆட்சியை கலைத்தது வரலாற்று பிழைன்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மாண்புமிகு அம்மா அவர்களுடைய முடிவை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது உங்களால் இப்படி பேசி இருக்க முடியுமா? அப்படி பேசி இருந்தால் உங்களுக்கான அரசியல் எதிர்காலம் இருந்திருக்குமா? நீங்களே அரசியல் களத்தில் இருந்திருப்பீங்களா? இன்னைக்கு மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்த அந்த முடிவை இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடியதை பார்க்கும் பொழுது உங்களை எல்லாம் அம்மா அவர்கள் இந்த கட்சியில வச்சு எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா ராணுவ கட்டுப்பாடோடு கட்சியை நடத்திருப்பாங்க. அப்ப அம்மா அவருடைய ஆளுமை திறன் என்ன என்பதை நாங்களாக நினைத்து பார்த்து நினைவு கூர்ந்து மெய்த்துக் கொள்கிறோம். அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சுதான் அம்மா மேய்ச்சிருக்காங்க. உங்களை போல நம்பிக்கை துரோகிகளை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா அவங்க வழி நடத்திருப்பாங்க. மிக எளிமையா சொல்றீங்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் 1998 எடுத்த முடிவு தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அம்மா அவர்கள் செய்தது வரலாற்று புரட்சி என்று சொன்னாங்க. வரலாற்று புரட்சி என்று சொன்னாங்க. இந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குமா? இந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குமா? இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பாரா? அவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தவரை தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் எதிர்ப்பு தெரிவித்ததில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய், சுத்த பொய்யான விஷயம். இதே மும்மொழி கொள்கை வந்தது. அதற்கு முதலாவது ஆளாக கண்டன அறிக்கையை வெளியிட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அன்றைய தினம் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதே போல மாண்புமிகு அம்மா அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசிய பொழுது முதல் கண்டன அறிக்கையை வெளியிட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய சுயமரியாதைக்கு உட்பட்டு நம்மளுடைய சுயமரியாதையை சீண்டி பார்க்கக்கூடிய செயல்களில் எவரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கக்கூடிய அந்த செயலை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். தனி கட்சி துவங்குவதாக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை திமுகவோடு கூட்டணி வைத்தாலும் சரி. ஏன்னா நம்ம இங்கே நல்லவர் என்கின்ற பெயர் எடுத்த காரணத்தினால தான் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப எளிமையா, ஓபிஎஸ் அவர்கள் போய் திமுக தலைவரை போய் பார்க்கலாமாங்க, அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் ஓபிஎஸ் அவர்கள், அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர் என்கின்ற அந்த பிம்பத்தை வந்து உடைச்சிருவாங்களேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நல்ல மனிதர் என்கின்ற அந்த பெயர் எடுத்த காரணத்தினால தான் எங்களுக்கு இன்னொரு பெயரும் நீங்கள் வச்சிருக்கீங்க அரசியலில், இழுச்சவாய் என்று சொல்லி. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நியதியை நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, நல்ல மனிதர் தானே, எங்களுக்கு சாதகமாக பேச சொல்ல நியதியை கொடுங்க. இன்று கட்சியினுடைய வழக்கு தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பார்த்து தான் தீர்ப்பு கொடுப்பாங்களே. ஆனால் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று தானே தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அப்படி வரவில்லையே. நல்லவர் என்கின்ற பெயர் எடுத்து தர்மத்தின் பக்கம் நின்று ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இதுவரை கிடைத்தது என்ன? ஆகையினால எங்களை எதிர்த்தவர்களுக்கு, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக புதிய கட்சி துவங்கினாலும் சரி, விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்தாலும் சரி, இல்லை எதிரிகளோடு கூட்டணி வைத்துதான் இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தாலும் சரி, அதற்கு அதிமுக தொண்டராக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய திருத்தொண்டர்களாக நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதுதான் அதிமுக தொண்டர்களாகிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகிய எங்களுடைய நிலைப்பாடு என்பதை இங்கே தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தர்மம் நிலைநாட்டப்படும், தர்மம் வெல்லும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு அதிமுக தொண்டர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.